அனைவருக்கும் வணக்கம். திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் விஜய் அவர்கள் முதுகிலும் உடைச்சிருவேன்னு சொன்னார்ல. அதுக்கப்புறம் அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவல்ல வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தமிழக அரசு இனிமே இந்த திமுக காரங்களை சும்மா விட்டா ஒவ்வொருத்தனும் பேச ஆரம்பிச்சிருவான். வன்னியர் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் எலும்பு இருக்கு அப்படின்றதான் நாமளும் சொல்ல வேண்டிய சூழ்நிலையை இவங்களே உருவாக்குறாங்க. இப்போ தமிழக அரசு சார்பா 2 நாள் மார்க்கண்டன் அவர்களை விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்துல பாத்தீங்கன்னா மனு செய்திருந்தார்கள். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மார்க்கண்டேயன் தரப்புல முன்ஜாமீன் கேட்டு மனு செஞ்சிருந்தாங்க. ரெண்டுமே தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. என்னடா இது பாத்தீங்கன்னா புத்தூர் கட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கும் போது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு டென்ஷனும் நமக்கு இருக்கதான் செய்யுது. அதுக்கப்புறம் இந்த செந்தில் பாலாஜி இருக்காரு பாத்தீங்களா, அவரு பாத்தீங்கன்னா காவல் நிலையத்துல கையெழுத்து போட சொன்னாங்க, இன்னும் வரவே இல்லை. பாத்தீங்கன்னா நீதிமன்றத்தை நாடிக்கிட்டே இருக்காரு. அதாவது வேற வழக்குல எங்களை அதாவது கைது செய்யக்கூடாது, விசாரணை என்ற பெயரில் துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி மனு செஞ்சிருக்கிறாங்க. அந்த மனுவை தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. அதுவும் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றுவதற்கு தமிழக அரசு உத்தரவிட்டு இருந்தது. இது பாத்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றமும் இதற்கு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்கன்னு வச்சுங்களேன். இன்னைக்கு இந்த பொன்னான செய்தி வந்ததுக்கு அப்புறம் இங்க திமுக சேர்ந்தவர்களுக்கு பாத்தீங்கன்னா இப்பயே கலக்கம் ஏற்பட்டுருச்சு. வயெல்லாம் கலக்க ஆரம்பிச்சிருச்சு. யார் அப்படின்னு தெரியும். துறைமுகம் சவுண்டு கேட்குமே உங்களுக்கெல்லாம், அந்த சவுண்டு தான் அங்கே கேட்குது. சேகர் பாபு அண்ணே உள்ள சிக்கிட்டீங்கண்ணே. ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குக்கும் அண்ணன் சேகர் பாபுக்கும் என்ன தொடர்பு அப்படின்றது சமூக வலைதளங்களில் இதுக்கு முன்னாடியே 1 வருட காலத்துக்கு மேலாக பேசிவிட்டார்கள். திரும்பவும் என்ன நடக்க போகிறது, அதாவது சிபிஐ விசாரணை வரும்போது யாரெல்லாம் உள்ள வரப்போறாங்க அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்தே பார்க்கலாம். இதை பற்றி முழுவதுமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம அண்ணன் மார்க்கண்டேயன் அவர்கள் விஜயை பத்தி பேசினதுக்கு அப்புறம் அவரை நீதிமன்ற காவலில் வச்சுட்டாங்க. நீதிமன்ற காவலில் வச்சதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா முன்ஜாமீனுக்கு மனு செய்தார். இவங்கெல்லாம் முன்ஜாமீனுக்கு மனு செய்யறது தொடர்ந்துகிட்டே இருக்கு. இன்னும் எத்தனை எம்எல்ஏ லிஸ்ட்ல இருக்கு அப்படின்றதெல்லாம் போக பார்ப்போம்னு வச்சுங்களேன். சரி, முன்ஜாமீன் கேட்டாரு. முன்ஜாமீன் தள்ளுபடி செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்க திரும்ப போனா மாமியார் வீட்டுக்கு தான், பாளையங்கோட்டைக்கு தான். அதுக்கப்புறம் காவல் வாகனத்துல ஏறினதுக்கு அப்புறம் பேசாம போக வேண்டியதானே. அங்க பாத்தீங்கன்னா மண்ணை கவிட்டு மீசையில மண் ஒட்டாத மாதிரியே பேசுறது இருக்கு பாத்தீங்களா. இது திமுக காரங்களுக்கு பாத்தீங்கன்னா பழக்கமா போச்சு. இதுல மார்க்கண்டேயன் அவர்கள் என்ன சொன்னாருன்றத கேளுங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசுவோம். என்னன்றதை கேளுங்க. அங்க ரொம்ப சௌரியமா இருக்கு. எத்தனை நாள் இருக்கிறோமோ அவ்வளவு வேகமா ஆட்சிக்கு வர்றோம். எல்லாரும் வீடியோ பார்த்துருப்பீங்க. அதாவது நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல, அங்க எல்லா சௌகரியமும் இருக்குது. இது பாளையங்கோட்டில் எல்லா சௌகரியமும் இருக்குதான். இதுல நம்ம என்ன சொல்றோம்னா, அப்புறம் ஏனே மண்ணை கவர மாதிரி பாத்தீங்கன்னா துப்பாக்கி முனையில் வைத்து பாத்தீங்கன்னா என்ன விசாரிக்கிறார்கள், துப்பாக்கியில சுட பாக்குறாங்கன்னா கத்துனீங்களேனே. அதாவது சௌரியமா இருக்குல்ல, பேசாம அங்கேயே இருந்துங்கண்ணே. மக்களாவது நிம்மதியா இருப்பாங்க, பிரச்சனை இல்லாம இருப்பாங்க. ஏன்னா இவ்வளவு சௌகரியமா இருக்குன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. அதாவது தமிழக வெற்றி கழக அரசு உங்களை எதையுமே பண்ணல, விசாரணைக்காக அழைத்து சென்றார்கள். இப்பயும் உங்களுக்கு செய்ய வேண்டியது செஞ்சிருக்காங்க அப்படின்றத பாத்தீங்கன்னா யாராவது தமிழக வெற்றி கழகத்திலிருந்து சொல்லணும். ஆனா நீங்களே சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சௌகரியமா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அதற்கப்புறம் 24 புக் இருக்கான். நீங்க எல்லாம் புக்கை படிச்சு கிழிச்சதை நாங்க பார்த்துட்டோம். ஏன்னா இப்ப நீங்க பண்ண இந்த ஊழல் அட்டகாசம் இப்ப பேசுனீங்க தெரியுமா, எந்த அளவுக்கு பேசுனீங்க. இதெல்லாம் என்ன புக்கை படிச்சிருக்கீங்கன்னு தெரியல. அதாவது யார் புக்கை படிச்சிருப்பாருன்னு தெரியலன்னு சொல்றதை விட பெரியார் புக்கை படிச்சிருப்பாரு அப்படின்றத ஆணித்தரமா சொல்லலாம். அதாவது என்னன்னா நம்ம திரும்பவும் அதை தாங்க சொல்றோம். என்னன்னா பேசுறதெல்லாம் பேசுறது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னார் பாத்தீங்களா, என்னன்னா அதாவது எவ்வளவு நாள் உள்ள இருக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம ஆட்சி அமைச்சிருவோம் அப்படின்றாரு. எவ்வளவு நம்பிக்கை பாருங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஜெயில் 25 புத்தகம் வச்சிருக்கேன். எல்லாம் நல்லா இருக்கு. நாங்களாம் இழிச்சவாங்க மக்களை சொல்றாங்க. அவ்வளவு இழிச்சவாங்க உடனே உங்களை உட்கார வச்சிருவாங்க. பாத்தீங்கன்னா ஆட்சி தமிழக வெற்றி கழாச்சி கலைஞ்சு போயிடும். உடனே நீங்க ஆட்சி அமைச்சிருவீங்க. வந்ததுமே எல்லா விஷயத்தையும் சரி பண்ணிடுவீங்க. மக்கள் திரும்பவும் சொல்றேன், அவ்வளவு இழிச்சவாங்களான்னு நீங்க நினைக்கிறீங்களா? தயவு செய்து திரும்பவும் சொல்றேன், அங்கதான் உங்களுக்கு சௌகரியமா இருக்குல்ல, தயவு செய்து அங்கேயே இருந்துருங்கண்ணே. மக்களே நீங்க பாத்துக்குங்க. இவங்கெல்லாம் ஆரம்பத்துல எப்படி பேசுனாங்க, இப்ப எப்படி பேசுறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, சௌகரியமா இருக்குல்லண்ணே, அப்புறம் எதுக்குண்ணே முன்ஜாமீன் கேட்டீங்களண்ணே, அது தள்ளுபடி ஆயிடுச்சுண்ணே.
இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் சார்பாக இவரை மீண்டும் விசாரிக்க வேண்டும், 2 நாள் விசாரிக்க வேண்டியதுக்கு விசாரிக்கணும்னு சொல்லிட்டு மனு செஞ்சிருக்காங்க. இந்த 2 மனுவுமே இன்னைக்கு விசாரணைக்கு வந்தது சென்னை உயர்நீதிமன்றத்துல. இந்த 2 மனு விசாரிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, மார்க்கண்டேயன் அவர்களுக்கு முன்ஜாமீன் வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆணித்தரமா நெத்தில அடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி பாளையங்கோட்டைக்கு அவரை அழைத்து சென்று விட்டார்கள். அதுக்கப்புறம் தமிழக அரசு வந்து 2 நாள் எதற்கு அவர் விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கேள்வியை முன்வைக்கும் போது, அதற்கு மார்க்கண்டேயன் தரப்புல வந்து 10 மணி நேரமாக மார்க்கண்டேயன் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டார்கள். 170க்கும் மேற்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டது. திரும்பவும் விசாரணையை வந்து எதற்காக விசாரணை மேற்கொள்கிறார்கள் அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைச்சாங்க. இதை கருத்தில் கொண்டு பாத்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா விசாரணைக்கு பாத்தீங்கன்னா உத்தரவிடவில்லை. அந்த மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டது. ஒன்னே ஒண்ணுதாங்க, 2 நாள் திரும்பவும் விசாரணைக்கு பாத்தீங்கன்னா அனுமதி தந்திருந்தாங்கன்னு வச்சுங்களேன், மாவுக்கட்டு போட்டிருக்கலாம். ஏன்னா எலும்பு உடைக்கிறேன்னு சொன்னார்ல, ஒரு விஷயத்திற்கும் நம்ம வந்து திரும்பவும் சொல்றேன், வன்முறை ஏற்படுத்த மாதிரி இருக்கும் பொழுது இவங்களுக்கு மாவுக்கட்டு போட்டா என்ன தவறு அப்படின்றதான் இப்பொழுதைய கேள்வியா இருக்கிறது. ஏனென்றால் தமிழக அரசு பாத்தீங்கன்னா இதற்கு முந்தைய ஜெயலலிதா இருந்தார் பாத்தீங்களா, அவங்க வந்து எப்படி ஆட்சி செய்தார்களோ, எப்படி இந்த திமுகவை அடக்குமுறை செய்ய வேண்டும், அடுத்தடுத்த கட்டங்கள் நகர்வெல்லாம் எப்படி நகர்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல பொங்கி எழுந்தாங்க பாத்தீங்களா. அதை விஜய் அவர்கள் வந்து அந்த ஆயுதத்தை, அதாவது ஜெயலலிதா எடுத்த ஆயுதத்தை தற்போது 2 மாத காலத்திலே எடுக்க வைத்திருக்கிறார்கள் இந்த திமுக அரசு. ஏன்னா இவங்க அடங்க மாட்டாங்க, அடங்கவே மாட்டாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து இதை அப்படியே விட்டுட்டாங்கன்னு வச்சுங்களேன், இவங்க திரும்ப திரும்ப அது அடுத்த கட்டத்தை பேச ஆரம்பிச்சிருவாங்க. எலும்பு உடைக்கிறான்னு சொன்னாங்கல்ல, அடுத்து வந்து ஆயுதங்களையோ மற்ற விஷயங்களையோ சொல்லுவாங்க. அப்போ வந்து இந்த சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் பாதுகாத்தாங்க, இவங்க அரசு இருக்கும்போது செஞ்சாங்க அப்படின்றதுக்கெல்லாம் இதெல்லாம் உதாரணம். இவங்கெல்லாம் வந்து மக்களை பாதுகாப்பாங்க, மக்களுக்கு வந்து சேவை செய்யறேன், அதே எனக்கு மக்களாட்சின்னு சொல்ல வரேன்னு சொல்லிட்டு இவ்வளவு பேச்சு பேசுவீங்க நீங்க, உங்களை சும்மா விட்டுருவாங்களா? இருந்தாலுமே இந்த 15 நாளுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்றதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏனென்றால் தமிழக அரசு பாத்தீங்கன்னா இப்பொழுது சரியான ஒரு பாதையில் போய்கொண்டிருக்கிறது அப்படின்றதான் என்னோட கருத்தா இருக்கிறது. அதாவது ஜெயலலிதா பாணியில் விஜய் அவர்கள் செல்கிறார். ஒரு சல்யூட்டே அடிக்கணும்னு தோணுதுங்க. அடுத்து நம்ம அண்ணன் செந்தில் பாலாஜி, வீரனுக்கு வீரன் சூரனுக்கு சூரன், நாங்கெல்லாம் டிஎம்கேல யார் தெரியுமா, டிஎம்கேல அசைச்சிருவீங்களாடா, டிஎம்கே வந்து யாரால அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஓடி ஒளிந்து கொண்டு இருக்கிறார். இதை சொன்னாலும் யாரா ஓடுனது, யாரு ஒளிஞ்சது அப்படின்னு சொல்லி விஜயை கலாய்க்கிறது. ஏன்னா விஜய் வந்து திரும்பவும் சொல்றேன், திரும்ப 5 நிமிஷம் பேசினார்னா திரும்ப நீங்கெல்லாம் வந்து அதாவது வயிறு கலக்குது, திரும்பியும் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஓடி போய் ஒளிஞ்சிடுறீங்க, அதாவது மறைவா போயிடுறீங்கன்னு சொல்ல வரேன். இதை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வரீங்க. ஆனா இப்போ வந்து செந்தில் பாலாஜிய உயர்நீதிமன்றம் வந்து முன்ஜாமீனும் கொடுத்துருச்சு. செந்தில் பாலாஜிக்கு கையெழுத்தும் போட சொல்லியிருக்கு. நீங்க வந்து கையெழுத்து போட வேண்டியதானே. திரும்ப என்ன பண்ணியிருக்காருன்னா சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு மனு போட்டிருக்காருங்க. அது என்ன மனு போட்டிருக்காருன்னா, ஆரம்பத்தில் இன்னொரு விஷயம் இருக்குது. பார்த்தீங்கன்னா ட்ரிபிளிகேட் காவல் நிலையத்திற்கு ஒரு கோரிக்கை மனு வச்சிருந்தாரு. அதாவது எங்களை வேற வழக்குல வந்து கைது செய்யக்கூடாது, எங்களை வந்து துன்புறுத்தக்கூடாது, இதெல்லாம் சம்மதிச்சா நான் வந்து கையெழுத்து போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி மனு, அதாவது ஒரு கோரிக்கை மனு வந்து கொடுத்துருந்தாருன்னு வச்சுங்களேன். இதை காவல்துறை கண்டுக்கவே இல்லை. ஏன்னா காவல்துறை வந்து நீதிமன்றம் போயிடுச்சு, நீதிமன்ற உத்தரவின்படி நடந்துக்குது, திருப்பி காவல்துறை எப்படி வந்து முடிவு பண்ணும்? இதெல்லாம் செந்தில் பாலாஜி எனக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. இதை வந்து கண்டுக்காததுனால உடனே சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு இவரு பார்த்தீங்கன்னா மனு செஞ்சிருக்காங்க. அந்த மனுவில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா இதை தான் குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது நாங்கள் விசாரணைக்கு வந்தால் எங்களை விசாரணை என்ற பெயரில் துன்புறுத்தக்கூடாது, வேறு வழக்கில் கைது செய்யக்கூடாது, கைது செய்வதற்கு வாய்ப்பு இருப்பது போல எங்களுக்கு தோன்றுகிறது அப்படின்னு சொல்லி மனு செஞ்சிருக்கிறாங்க. இந்த மனுவை பார்த்ததையும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வந்து காரிதான் இல்லைன்னு வச்சுங்களேன். அதாவது துன்புறுத்தக்கூடாது, வேறு வழக்குல கைது செய்யக்கூடாதுன்னு நீதிமன்றத்துல சொன்னா, நீதிமன்றத்துல இங்க என்னென்ன வழக்கு இருக்குன்னு தெரியுமா? வழக்கு தெரிந்தாலும் பர்சனல் விஷயம். ஆனால் வழக்கு செய்யப்பட்ட பின்புதான் அவங்க விசாரணைக்கு வருவாங்க. இது காவல்துறை தான் முடிவு செய்ய முடியும், தமிழக அரசு தான் முடிவு செய்யும். அப்படி இருக்கும்போது நீதிமன்றத்துல போய் எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க. இவங்கெல்லாம் வந்து என்ன சட்டம் தெரிஞ்சு என்னத்தை வந்து தமிழ்நாட்டுல வந்து ஆட்சி செஞ்சு கிழிச்சாங்கன்றது இதுலயே தெரியுது. இதுக்கெல்லாம் வந்து உத்தரவெல்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்லி மனுவை தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. செந்தில் பாலாஜி வழக்கறிஞருக்கு அங்கேயே வந்து பேதி போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். நீங்க அங்கேயே சோழியை முடிச்சுட்டாங்க நீதிபதி அவர்கள். திரும்பி நீங்க கையெழுத்து போட வந்தாகணும். இல்லைன்னா இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது முன்ஜாமீன் வழங்கப்பட்டதுக்கு அப்புறம் நீங்க கோர்ட்ல ஆஜராகவே இல்லை, உங்க வழக்கறிஞர் தான் ஆஜராயிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்போ
முன்ஜாமீன் வழங்கப்பட்டதுக்கப்புறம் நீங்க போய் நேரா ட்ரிபிள் காவல் நிலையத்துல கையெழுத்து போட்டிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நீதிமன்றத்துல ஆஜராயிருக்கணும். அங்க அடுத்தடுத்த கட்டங்கள்ல நீங்க வைக்கிற கோரிக்கையே பதில் அவங்க சொல்லுவாங்க. அப்போ வந்து கோரிக்கை வச்சு நீங்க இந்த மாதிரி முகாந்திரம் சில விஷயங்கள்லாம் பண்றாங்க, என்ன வந்து பாத்தீங்கன்னா துன்புறுத்துறாங்க போறாங்கன்னு சொன்னீங்கன்னா ஏதாவது ஏத்துப்பாங்க. சட்டத்துல அதாவது இடறக்கிற வச்சு அவங்க ஏதாவது நீதிபதி சொல்லுவாங்கன்னு வச்சுங்களேன். ஆனா எதுவுமே செய்ய மாட்டாங்களாம். ஆனால் எல்லா தப்புகளையும் செஞ்சிருக்கிறீங்க. எந்த வழக்கு வேணாலும் போடுவதற்கு தமிழக அரசு தயாரா இருக்குன்றது தெரியும். ஏன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம அருண் ஐபிஎஸ் இருக்காரு பார்த்தீங்களா? இவரு தெள்ளத் தெளிவா எல்லா விஷயத்தையும் டாக்குமெண்டாக செந்தில் பாலாஜியிடம் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார் அப்படின்றது தான் உண்மை. அதனால வந்து செந்தில் பாலாஜி திரும்ப நீங்க வந்தீங்க, கையெழுத்து போட்டீங்க, ஜோலி முடிஞ்சதுன்னு நல்லாவே தெரியும். இதற்கு அருண் ஐபிஎஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. அந்த அளவுக்கு வந்து டிஎம்கேக்கு சாதகமா நடந்த விஷயங்களும் நடந்திருக்கு. இத பத்தி நம்ம முழுசா பார்த்துருக்குறோம். மற்ற வீடியோக்கள்ல நம்ம பேசியிருக்கிறோம். நிறைய விஷயங்கள பார்த்துருக்குறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி அடுத்த கட்டமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. நம்ம திரும்பவும் சொல்றோம், நீங்க முதல்வர்கிட்ட லெட்டர் எழுதியோ, அதாவது கெஞ்சி கூத்தாடினாலுமே எதுவுமே நடக்க போறதில்ல. ஏனால் உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும். அதையும் நாம பொறுத்திருந்தே பார்க்கலாம். இதுல அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா, ஆம்ஸ்ட்ராங் அவர்களை வந்து 2024 ஜூலை மாசம் வந்து வெட்டி கொலை செய்யப்பட்டார்கள். அத வந்து பாத்தீங்கன்னா, சிபிஐக்கு விசாரணைக்கு மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அவரு மனைவி சார்பாக வந்து பாத்தீங்கன்னா மனு செய்திருந்தாங்க. ஆனால் அப்பொழுது இருந்த இந்த திராவிட கழக டிஎம்கே அரசு வந்து பாத்தீங்கன்னா, இடைக்கால தடை விதிப்பதற்கு பாத்தீங்கன்னா தொடர்ந்து 2, 3 தடவை மனு செஞ்சாங்க. ஆனால் அதற்கு சிபிஐக்கு மாற்றவே இல்லைங்க. அதுக்கப்புறம் தமிழக வெற்றி கழக அரசு வந்ததுக்கு அப்புறம் இதற்கு வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் மனு செய்திருந்தார்கள். உடனே இதுக்கு வந்து சிபிஐக்கு மாற்ற விடுன்னு சொல்லி உத்தரவை பிறப்பித்தார்கள். சென்னை உயர்நீதிமன்றத்துல மனு செஞ்சிருந்தாங்க. 2 நாட்களுக்கு முன்னாடி தமிழக அரசு வந்து அறிவித்திருந்தது. இன்று இதற்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வந்து சிபிஐ விசாரணைக்கு பாத்தீங்கன்னா அனுமதி வழங்கி விட்டது. இப்பதான் வந்து ஆரம்பிக்க போகிறது. இனிமே தான் சம்பவமே இருக்க போகிறது. இப்ப நம்ம ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா துறைமுகம் சவுண்ட் கேக்குது இல்ல, இதுல வந்து சேகர் பாபு இதுக்கு பதில் சொல்லி ஆகணுன்ற ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்படின்றதான் நம்ம கேள்வியா இருக்கிறது. ஏனென்றால் அங்க பாத்தீங்கன்னா வடசென்னையில ஃபுல்லாவே ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து மக்களுடைய எந்த அளவுக்கு கொள்கை ரீதியாகவும் கோட்பாடு ரீதியாகவும் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை கொண்டு சேர்த்தார். இதுக்கெல்லாம் முட்டுக்கட்டையாக இருந்தது யாரு நமக்கு தெரியும். இருந்தாலுமே சமூக வலைதளங்கள்ல பேசப்பட்ட விஷயங்களை திரும்ப திரும்ப நான் சொல்ல விரும்பவில்லை. இதில் சேகர் பாபுக்கு எந்த அளவுக்கு சம்பந்தம் இருக்கிறது, அவர் ஏன் அந்த ஆட்சி காலத்தில் இதை வந்து பாத்தீங்கன்னா அதாவது சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தப்படவில்லை, சேகர் பாபு ஏன் இதை பத்தி வாயை திறக்கவே இல்லை, அவர் பேர் வந்து இதுக்கு முன்னாடி அடிபட்டது, அதை தாங்க சொல்ல வரேன். ஏன்னா சமூக வலைதளங்கள்ல பேசப்பட்ட விஷயங்கள்ல சேகர் பாபு இதை பற்றி சொல்லவே இல்லை. ஏன்னா துறைமுக தொகுதியில் இருந்ததுனால அங்க நடந்த சம்பவங்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த பதிலும் சொல்லவில்லை அப்படின்னு சொன்னாரு. அப்போ இந்த தடவை சிபிஐ விசாரணை வரும் பொழுது சேகர் பாபுட்டையும் விசாரணை மேற்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டு வருகிறது. அதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நீதி வெல்லும் அப்படின்றதான் நம்மளோட கோரிக்கையே. என்னன்னா ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க. அதெல்லாம் தோண்டி தோண்டி எடுப்பதற்கு சிபிஐ தவிர வேற வழியே இல்லை. கண்டிப்பா இதற்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குக்கு நீதி கிடைக்கும் அப்படின்றதான் நம்மளோட கோரிக்கை இருக்கிறது. இது தமிழக வெற்றி கழக அரசு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒத்துழைப்பு தர்றதற்கு பாத்தீங்கன்னா சிபிஐ மாற்றிருக்கிறாங்க. இதை தானே எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. மாற்றம்னு சொன்னீங்களே, எங்கவா மாற்றம்னு கேட்டீங்கல்ல. 3 வருஷமா நீங்க வந்து சிபிஐக்கு பாத்தீங்கன்னா உத்தரவே இல்லப்பா, இடைக்காலத்தெல்லாம் போட்டீங்கப்பா. இப்போ அந்த கொலை வழக்கு நடந்ததற்கு உடனே உத்தரவு போட்டிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நாகர்கோயில்ல அந்த சபரிவர்மன் ஒருத்தர் வந்து சிறையில் வைத்து அடித்து கொலை செய்யப்பட்டார்ல, இது லாக்அப் டெத்னு சொல்லிட்டு இருக்காங்க. சிறையில் வைத்து அடித்து கொலை செய்யப்பட்டார்கள். அந்த 8 காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பத்தார் கோரிக்கை வச்சாங்க. சமூக ஆர்வலர்களும் பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியிலும் தொடர்ந்து கோரிக்கை வச்சிருந்தாங்க. இப்போ தமிழக அரசு வந்து சிபிசிஐடிக்கு உடனே பாத்தீங்கன்னா மாற்றி உத்தரவிட்டு இருக்கிறது. இது விசாரணையும் அடுத்தடுத்து தொடங்க இருக்கிறது. மாற்றம்னு சொன்னீங்களாப்பா, இப்ப எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 1 நாள் 2 நாள் 1 வாரம் ஆனாலுமே தமிழக வெற்றி கழக அரசு வந்து பாத்தீங்கன்னா அதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கும் சட்ட ரீதியாக எப்படி அணுக வேண்டும், சட்ட ரீதியாக அடுத்த கட்டம் எப்படி போக வேண்டும் இந்த விசாரணை அப்படின்றதுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா துரிதமாக செயல்பட்டு உத்தரவிட்டு கொண்டு வருகிறது. எல்லாம் விளக்கணை ஊத்தி பாருங்கப்பா. ஆனால் தொடர்ந்து என்னதான் நடந்தாலுமே இந்த திமுக அரசு தமிழக வெற்றி கழகத்தின் மீது சாயம் பூசும், அதாவது அவதூறு என்ற சாயத்தை பூசிக்கொண்டேதான் இருக்கும். இதை தமிழக மக்கள் உற்று நோக்கி தான் இருக்காங்க. பொறுத்திருந்தே பார்க்கலாங்க. இடைத்தேர்தல் வருது, அடுத்து பாராளுமன்ற தேர்தல் 2031 அவங்க சோழி முடிஞ்சிடும் அப்படின்றதான் நம்மளோட கருத்து. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கிறோம்.
நீங்க என்ன வேணா பண்ணுங்க. அதாவது அவதூறு பரப்புறத பரப்பிட்டே இருங்க. அதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, எடப்பாடியார் அவர்களுக்கு வந்து திடீர்னு அவருக்கு வந்து என்ன பேசுறாரு, என்ன பண்றாருன்னே தெரியல. இதுவரைக்கும் எங்க போனாருன்னு தெரியல. இடையில வந்து திடீர்னு மீடியாட்ட பேசிட்டு இருப்பாரு. இப்ப வந்து அதாவது பழனியில வந்து இந்த 100 கோடி நில மோசடி இருக்கு பார்த்தீங்களா? இந்த வழக்கு தொடர்பாக வருகிற 25ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, பழனியில ஆர்ப்பாட்டம் நடத்துறாராம். என்ன ஒண்ணுமே புரியல. அங்கதான் சிபிசிஐடிக்கு மாற்றி யாரு என்னன்னு மேக்ஸிமம் கண்டுபிடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, விசாரணை மேற்கொண்டு வராங்க. இப்போ போய் நீங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறேன் அப்படின்னா, இது எந்த விதத்துல நியாயம்னு தெரியல. ஏன்னா, இங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு நம்ம ஆர்ப்பாட்டம் நடத்தணும், கோரிக்கை வைக்கணும். அதுக்கப்புறம் எதிர் தரப்புல இருந்து என்ன பேசணும் அப்படின்றத பேசணும். ஆனா, சிபிசிஐடி மறுபடியும் மாத்துனதுக்கு அப்புறம் அங்க விசாரணை தொடர்ந்து நடந்து கொண்டு வருகிறது. யார் என்று மேக்ஸிமம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னே சொல்றாங்க. இப்போ போய் நீங்க ஆர்ப்பாட்டம் நடத்தி என்னத்த கிழிக்க போறாருன்னு தெரியல. ஏன்னா எடப்பாடியார் வந்து ஒரு முடிவு செஞ்சுட்டு உட்காந்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒண்ணு நம்ம பண்ணிட்டு வெளியில தெரியணும் அப்படின்ற ஒரு விஷயத்திற்காக பண்ணுவது போல தான் தெரிகிறது. பண்ணட்டும், பண்ணட்டும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நடக்கும் அரசியல் நிலவரங்களை உண்மைக்கு நிகராக உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு உங்கள் விஜய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்கள். நன்றி.